குடிச்சிடுறது. நாட்டுக்கோழி சூப் குடிங்க, சளி குறைஞ்சிரும், குடிச்சிடுறது. மட்டன் சூப் குடிங்க, சளி குறைஞ்சிரும், குடிச்சிடுறது. அப்ப சளி உடம்பில் இருக்கும்போது நாம அசைவ உணவுகளை எடுத்துக்கொள்ளும் போது கோல்டு ப்ராப்ளம் நம்ம உடம்புல அதிகமாயிடுது. ஆஸ்மா அட்டாக் ஆறது, வீசிங் ப்ராப்ளம் வர்றது, காஃப் தொடர்ந்து அந்த கண்ட்ரோல் பண்ண முடியாத காஃப் தொடர்ந்து இருந்துட்டே வர்றது. ஸோ சில பேருக்கு இந்த கோல்டு வீசிங்கோட சேர்ந்து இருக்கும், சில பேருக்கு வீசிங் இல்லாம இருக்கும். ஆஸ்மாலே சில பேருக்கு வீசிங் இருக்கும், சில பேருக்கு வீசிங் இல்லாத ஒரு ஆஸ்துமா இருக்கும். சோ அதனால இந்த இளைப்பு நோய் வந்துட்டாலே வாழ்நாள் முழுக்க ஒரு பெரிய துன்பமாயிடும். அப்பேற்பட்ட இளைப்பு நோயை கூட குணப்படுத்த வேண்டும் என்றால் இந்த 5 உணவுகளை மீட்டா நிறுத்துங்க. முட்டை, மட்டன், ஃபிஷ். இதுல நான்வெஜ் சாப்பிடாதீங்கன்னா ஃபிஷ் சாப்பிடலாமா மட்டன் சாப்பிடலாம்னு கேட்பாங்க. அதனாலதான் நம்ம வரிசையா சொல்றோம். அதே மாதிரி சிக்கன். சோ இந்த 4 உணவுகள், பால், இத கம்ப்ளீட்டா நம்ம